பாஜகவும் மிகப்பெரிய உருட்டுவாங்க. உருட்டுறதுல இவங்களை மிஞ்சி உலகத்துல ஆளே இல்லை. நம்பர் 1 உருட்டு பிளஸ் உருட்டு ஒண்ணு சேர்ந்தா பெரிய உருட்டா போகும். இந்த பக்கம் வந்து பாஜக ஒரு 50 சீட்டோ ஒரு 40 சீட்டோ அந்த கூட்டணிகள் ஜெயிச்சு வந்த பிறகு திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு பாஜக தலைமையில் இருக்கிற கூட்டணி கொடுத்தாங்கன்னா உங்க நிலை என்ன? சிரிக்காதீங்க, யோசிங்க. நீ போய் மோடி ரூம்ல உட்காந்து பாத்தியா பேசுனியான்னு கேட்காதீங்க. இது ஒரு தகவல் போகுது. இந்த தகவல் வந்து உண்மையான தகவல். ஜனவரி மாசம் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து மோடி செய்வார். அதிமுக எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை மதிக்கிறதை விட நரேந்திர மோடி பின்னாடி இன்னைக்கு வந்து ஓரளவு இருக்கிறாங்க. அடுத்து எம்ஜிஆருடைய வாக்குகள். அதிமுக வாக்கு வேற, எம்ஜிஆருடைய வாக்கு வேற. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு இருப்பாங்க. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு கூட எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆருடைய வாக்குகள் வந்து அதிமுக இருந்து திரு நரேந்திர மோடியை நோக்கி போயிடுச்சு. ஒரு 20% வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்களா மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் இன்னைக்கு பாஜகவை எதிர்த்தாலும் பாஜகவால தான் அவர் வந்து ஒரு முறை வெற்றி பெற்றார். அந்த கூட்டணியில அவர் இருந்தார். எடப்பாடி ஒரு பேனரா நிக்கிறாருன்னா அதுல ஸ்பேனரே எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான். ஏன்னா அன்னியோட செத்து போயிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். அவங்க மகன் பேரன் அப்படியே தொட்டு வருது. இன்னைக்கு கூட எம்ஜிஆரை பார்க்கலாம். அப்படி உதட்ட கடிச்சு அப்படி கை நீட்டும் போது எல்லாருமே விழுந்துருவாங்க. இப்போ அடுத்து எம்ஜிஆர். அதான் வணக்கம் தோழர்ஜி, நமஸ்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையில திமுக ஒரு மைனாரிட்டியோட, அதாவது ஒரு 80ல இருந்து 100 அவங்க கூட்டணியோட சேர்ந்து வந்துட்டாங்கன்னா, இந்த பக்கம் வந்து பாஜக ஒரு 50 சீட்டோ ஒரு 40 சீட்டோ அந்த கூட்டணிகள் ஜெயிச்சு வந்த பிறகு திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு பாஜக தலைமையில் இருக்கிற கூட்டணி கொடுத்தாங்கன்னா உங்க நிலை என்ன? சிரிக்காதீங்க, யோசிங்க. இப்படி ஒரு நிலை வரலாம், வராமதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இந்த நிலையை பற்றி மக்களுடைய கருத்துக்களை வந்து தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆனா அவங்க 2 பேருக்குமே வந்து திமுகவும் பாஜகவும் மிகப்பெரிய உருட்டுவாங்க. உருட்டுறதுல இவங்களை மிஞ்சி உலகத்துல ஆளே இல்லை. நம்பர் 1 உருட்டு பிளஸ் உருட்டு ஒண்ணு சேர்ந்தா பெரிய உருட்டா போகும். சரி, இது வந்து ஒரு கற்பனையிலே நீங்க வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்து சரி. திமுக கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் இன்னைக்கு பாஜகவை எதிர்த்தாலும் பாஜகவால தான் அவர் வந்து ஒரு முறை வெற்றி பெற்றார். அந்த கூட்டணியில அவர் இருந்தார்ன்றதை யாருமே மறுக்க முடியாது. திரு வைகோபால் சாமி அந்த கூட்டணியிலேயே வந்தார் போனார், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுல இருக்கிறவங்க ஒரு 60% வந்து ஆல்ரெடி வந்து பாஜக கூட்டணியில தான் இருந்தவங்க. இப்ப இதுல இருக்கிற அந்த டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்களும் நாளைக்கு அந்த டீம் இதுல வெற்றி பெற்று பாஜகவோட நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதிமுகவோட நிலை என்ன? பாவகவோட நிலை என்ன? இது வந்து ஒரு கருத்து. இந்த கருத்து வந்து சரியா தவறா? உங்களுடைய பதில வந்து தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து எம்ஜிஆருடைய வாக்குகள். அதிமுக வாக்கு வேற, எம்ஜிஆருடைய வாக்கு வேற. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கே இருப்பாங்க. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு கூட எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆருடைய வாக்குகள் வந்து அதிமுக இருந்து திரு நரேந்திர மோடியை நோக்கி போயிடுச்சு. ஒரு 20% வரைக்கும் அவருடைய ஆதரவாளர்களா மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை வந்தப்போ மீட்டிங் பேசிட்டே இருக்கும்போது அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு போறார், அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வைங்க, டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வச்சது இல்லாம ஒரு ட்ரெயினும் இந்தியாவுக்குள்ள போகும்போது அந்த பேரோட போகுது, டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ன்ற பேரோட தான் போகுது. இன்னைக்கு ஒரு 20 கோடி மக்கள் இந்தியாவுல ட்ரெயின்ல ரெகுலரா டிராவல் பண்றவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வந்து மெமரி ஆயிட்டார். அந்த மெமரி பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய ஒரே நிமிஷத்துல இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு பேர் வச்சுட்டு போனார். அதனால வந்து அதிமுக எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை மதிக்கிறதை விட நரேந்திர மோடி பின்னாடி இன்னைக்கு வந்து ஓரளவு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நரேந்திர மோடி எம்ஜிஆருக்கு நல்லது செய்திருக்காரு. இதை பாருங்க, ஒரு மீட்டிங்கோ நடக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓ பன்னீர்செல்வம் 2 பேரும் நிற்கும் போது அவங்க காலுக்கு கீழே எம்ஜிஆருடைய படத்தை வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் இதை தாங்கவே மாட்டாங்க. இன்னை வரையிலும் சொல்றான், அதிமுக எடப்பாடி ஒரு பேனரா நிக்கிறாருன்னா அதுல ஸ்பேனரே எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தான். ஏன்னா அன்னியோட செத்து போயிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். அவங்க மகன் பேரன் அப்படியே தொட்டு வருது. இன்னைக்கு கூட எம்ஜிஆரை பார்க்கலாம். அப்படி உதட்ட கடிச்சு அப்படி கை நீட்டும் போது எல்லாருமே விழுந்துருவாங்க. இப்போ அடுத்து எம்ஜிஆர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் இன்னும் பெருசா ஒரு இழுக்க போறாருன்னா அதுக்கு பின்னாடி ஜனவரி மாசம் ஒரு கதை இருக்கு. மதுரை விமான நிலையத்துக்கு பல பேர்களை கொடுத்து இந்த பேரை வெயின்னு சொல்றாங்க. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது மதுரைனாலே எம்ஜிஆர்னாலே மதுரையில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு எம்ஜிஆருக்கு இருக்கு. மதுரை டு நாகர்கோவில், அதாவது இந்த வட தமிழ்நாட்டை விட அந்த சைடு வந்து அதிகமா இருக்கு.
மதுரை விமான நிலையத்துக்கு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விமான நிலையம் பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கிறார் திரு மோடி அவர்கள். இப்போ வந்து பல பேரை கொடுத்து இந்த பேரை வந்து விமான நிலையத்துக்கு வைங்கன்னு சொல்லியிருக்கேங்க. ஆனா அதுல வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வராங்க. ஒரு பேர் வச்சா இன்னொரு பேருக்கு பிரச்சனை வரும், இன்னொருத்தருக்கு ஒரு பேர் வச்சா இன்னொரு பேர் ஒரு பிரச்சனை வரும்ன்றது ஒரு கதையா போயிட்டு இருக்கு. டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு ஒரு பேர் வச்சோம்னா அதை யாருமே எடுன்னு சொல்லவே மாட்டாங்க. அனைத்து சமுதாய மக்களும், முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து, அது இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினை சாதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அத்தனை பேருமே எம்ஜிஆர் போது ஏத்துப்பாங்க. வைக்கலாம் போப்பா, எம்ஜிஆர் தான் மதுரைனாலே எம்ஜிஆர், மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன். கரெக்டா ஒரு கால்குலேஷன் போட்டு மோடி இதை பிடிச்சதான் எனக்கு ஒரு தகவல். அவர்கிட்ட இருக்கிற ஒரு அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகள் வந்து இதை வந்து வெளியில பேசும்போது நமக்கு கிடைத்த தகவல் இது. நீ போய் மோடி ரூம்ல உட்காந்து பாத்தியா பேசுனியான்லாம் கேட்காதீங்க. இது ஒரு தகவல் போகுது. இந்த தகவல் வந்து உண்மையான தகவல். ஜனவரி மாசம் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து மோடி செய்வார். ஆனா எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருக்கு மரியாதை கொடுக்குறாரா அப்படின்றது நீங்க தான் பார்க்கணும். ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆருக்கு மரியாதை கொடுத்தாரா? எம்ஜிஆர் சொந்தமா வாங்கின வீடை வந்து கெடபார வச்சு இடிச்சாங்க. இதெல்லாம் நீங்க பாருங்க. ஜெயலலிதா சமாதியில வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு அடிச்சாருன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் கேளுங்க. வேணா அரசு இதழிலேயே பதிவாயிருக்கும், சட்டமன்றத்துல பேசுறதெல்லாம். அதுல இருந்து நீங்க எடுத்து பாருங்க. இவங்க செய்யாதத, அதிமுக தலைமையில இருக்கிற இவங்க செய்யாதத மாற்றுக் கட்சியை சேர்ந்த மோடி அவர்கள் வந்து எம்ஜிஆரை கைப்பிடிச்சு தூக்குறாரு. ஓட்டுக்காக தான், வேற எதுக்கு? அதாவது ஒண்ணு செய்யறாருல, அவருக்கு வந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ ஓட்டு போடலையோ அந்த எம்ஜிஆர் வந்து கையில எடுத்துக்கிறார். சொல்ல முடியாது, நாளைக்கு இப்ப இவங்க சட்டப்பையில எம்ஜிஆர் படம் கூட வச்சுட்டு வரலாம், தப்பில்லை. அரசியல் இதெல்லாம் சகஜம். எது எப்படி இருக்கோ இல்லையோ, 2026 திமுக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டோட தேர்ந்தெடுக்கப்பட்டு பாஜக கூட்டணி வந்து அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா 5 வருஷம் ஆட்சி அருமையா போகுமா போகாதா அப்படின்ற உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.